அந்த பையன்கிட்ட பேசினானா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்ல உருட்டி விடுவேன். மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சென்னை பெரம்பூரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடிகளை மேயர் பிரியாவின் தந்தை மூலம் பெண்ணின் தந்தை மிரட்டுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பெரம்பூர் மங்களபுரம் பகுதியை சேர்ந்த அபர்ணாவும் அதே பகுதியை சேர்ந்த டேனியல் ஜோசப் என்பவரும் கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இதுகுறித்து அறிந்த பெண்ணின் தந்தையும் முன்னாள் திமுக கவுன்சிலருமான விஜேஷ் சென்னை மேயர் பிரியாவின் தந்தை மூலம் டேனியல் ஜோசப்பின் தந்தையை வீட்டிற்கு வரவழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம் ஜோடிகள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பிரியாடு அவங்க அப்பா வந்தாரு, ராஜன் தான் வந்தனால அவர் அவ்வளவு பிரஷர் பண்ணி அவ்வளவு தகாத வார்த்தை கேட்க முடியாத கேள்விங்க அவர் கேட்டது. உண்மையில அவர் வந்து போலீஸ்காரே கிடையாது. ஒரு என்ன லவ் மேரேஜ், 2 பேர் மேரேஜ் மேஜர்ன்ட்டு தெரியல அவருக்கு. அவர் தெரிஞ்சு கூட நான் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. ஆனா அவர் ஷூ கால் எட்டி ஒதுக்கி வந்தாருங்க. அவரு இவ்வளவு பேர் பைப் எடுத்துட்டு வந்தாரு. பைப் எடுத்துட்டு என் பொண்ணு அசிங்கமா பேசினாரு, என் வைஃப் அசிங்கமா பேசினாருங்க அந்த எஸ்ஐ. உண்மையிலே பேசணும்னா அந்த எஸ்ஐ மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்க கண்டிப்பா. வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலேஜ் போயிட்டதுக்கு அப்புறமா நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஏப்ரல் லாஸ்ட் 2nd வீக் போல இவங்க வந்து என்கிட்ட போன் பேசுறத பார்த்து அவங்க அப்பா வந்து ஏன் என்னது ஏதுன்னு கேக்குறப்போ அந்த பையன்கிட்ட நான் பேசாத, அந்த பையன்கிட்ட பேசினானா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்ல உருட்டி விடுவேன், இல்ல அப்படியும் இல்லைன்னா அவங்க அப்பாவையும் வெட்டுவேன், உன்னையும் நான் கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருவேன், கேட்டா வீட்டுல லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு காசு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுவேன். இவ்வளவுதான் என்னோட பிரச்சனை. நான் அந்த பையன் கூட உன்னை அனுப்ப முடியாது, அந்த பையனோட வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாரையுமே கருவ அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே த்ரெட்டு. ஸோ அப்பாவை வந்து லாக்அப்ல எடுத்து 2 நாள் வச்சிருந்தாங்க. பிளஸ் வந்து மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஷன்ல அவங்க வந்து வந்ததுனால ஸோ ப்ரெஷர் அதிகமாகி அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் இந்த மாதிரி த்ரெட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை இதுவாயிருக்கு.